ட்ரெயின்ல சாதாரணமா பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்க ஒரு பெண்மணி இந்தியாவோட ஆர்ஃபன் மதர் ஆன கதை உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் சிந்து டாய் சப்கல். இவங்க நவம்பர் 14 1948 பிறக்குறாங்க. அண்ட் இவங்களோட சின்ன வயசுல ரொம்ப சமூகத்தால் நெருக்கடி ஏற்பட்டதுனால 10 வயதிலேயே திருமணமும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. கணவரும் இவங்களை ஒழுங்காக கவனிச்சிக்கல. அவங்க ஒரு வயதான நபர் மட்டும் இல்லாமல் நிறைய கொடுமைப்படுத்தி ப்ரெக்னென்ட் ஆனதும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. அவங்களோட தாய் வீட்லேயும் இவங்கள ஏற்றுக்கல. அதனால் சின்ன வயசுலேயே பிரசவித்து அதுவும் தானே அவங்கள பிரசவம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ட்ரெயினில் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. நிறைய குழந்தைகள் ட்ரெயினில் பிச்சை எடுக்கிறத கவனிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் சரியான பராமரிப்பு, சரியான உணவு இல்லை அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழந்தைங்களையும் பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 குழந்தைகளை ஒரு ஆர்ஃபனேஜ் மூலியமாக அவங்களே பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து கவர்மெண்ட் சைட்லேயும் அவங்களுக்கு நிறைய ரெகக்னைசேஷன் கிடச்சிருக்கு. பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்தாலும் அதை குழந்தைங்களுக்காக மட்டுமே அவங்க செலவு பண்ணுவாங்க. 2022 ஹார்ட் அட்டாக் காரணமாக அவங்க இறந்துட்டாங்க. இது இந்தியாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய லாஸ். அண்ட் இவங்களை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.